செக்மேட் உரிமையாளர் அசோக் குமார் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரம். வணக்கம். நேற்று முன்தினம் ஆழ்வார்பேட்டை செக்மெட் மதுபான விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த அந்த விவகாரத்தில் அந்த மதுபான விடுதியினுடைய உரிமையாளர் அசோக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் தொடர்ந்து அவரை தேடக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு இருந்தார்கள். இதற்கிடையே தற்பொழுது அவர் அபிராமபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்து இருப்பதாக அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் குறிப்பாக கவனக்குறைவால் மரணம் விளைவித்தல் என்ற பிரிவின் கீழ் அபிராமபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். ஏற்கனவே அந்த மதுபான விடுதியினுடைய பொது மேலாளர் சதீஷ் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் உரிமையாளர் தலைமறைவாக இருந்தார். இதற்கிடையே தொடர்ந்து தேடக்கூடிய பணிகளும் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அவர் சரணடைந்து இருப்பதாக தெரிய வருகிறது. நேற்று முன்தினம் சென்னை ஆழ்வார்பேட்டை செக்மேட் மதுபான விடுதியினுடைய மேல்கூரை இடிந்து விழுந்து விபத்தில் 3 பேர் உயிரிழந்தார்கள். குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த சைக்ளோன் ராஜ், அதே போல மணிப்பூரை சேர்ந்த மேக்ஸ் லல்லி உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்திருந்தார்கள். ஏற்கனவே அவர்களினுடைய உடலானது ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தொடர்ந்து அது முடிந்த நிலையில் அவர்களினுடைய பெற்றோர்களிடம் அவர்களினுடைய உடலானது ஒப்படைக்கப்பட்டு இருந்தது. இதற்கிடையே தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு இருந்தார்கள். அந்த வகையில் அந்த மதுபான விடுதியினுடைய மேலாளர் சதீஷின் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதன் உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது அவர் காவல் நிலையத்தில் அபிராமபுரம் காவல் நிலையத்தில் தற்பொழுது ஆஜராகி இருப்பதாக தகவல் தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.